Set your place on fire. Let's get higher. Hi friends, welcome to daily special snacks channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு எப்படி கிரேவி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கா தோல் சீவிட்டு நான் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சமா டபுள் பீன்ஸ் போட்டிருக்கேன். நைட்டே ஊற வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போடுறதா இருந்தால் நீங்கள் குக்கரில் போட தேவையில்லை, டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ ஊற வச்ச க்ரீன் பீஸ், நான் இது எல்லாமே வந்து என்கிட்ட ட்ரைட் தான் இருந்துச்சு, நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பிடி. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு விசில் இல்லை 1.5 விசில் வச்சு எடுப்போம். ஒரு விசில் என்ன, செகண்ட் விசில் வந்த உடனே நம்ம டம்ப் பண்ணி வச்சுட்டு டம்பிங்கில் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா நல்லா உங்களுக்கு மலர்ந்து இருக்கும். இப்போ நம்ம வானல் எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பிப்போம். எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம இதில் போடுறது எல்லாமே கேஸ் ஐட்டம், ஸோ அதனால் பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் எதுவும் இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதக்கணும், ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். அப்போதான் இது சீக்கிரம் குக் ஆகும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ இது நல்லா லைட் குக் ஆகட்டும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா மசால் பொருட்கள் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக மசால் வாடை போன உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வைப்போம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சுருங்க, அப்போ தான் தக்காளி நல்லா குழைய வேகும். மூடி வச்சுட்டு நம்ம குக் பண்ணுவோம். நல்லா 5 மினிட்ஸ் மூடி வச்சாலே உங்களுக்கு நல்லா குக் ஆகி வரும். உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதே டைமில் உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட தொக்குலேருந்து நல்லா உங்களுக்கு கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சோம்ல உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் டபுள் பீன்ஸ், இந்த தண்ணியோடைய சேர்த்து நம்ம இதில் விட்டுக்கலாம். இதை நல்லா குக் பண்ணுங்க. இதில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க, நம்ம அதே தண்ணி யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இது நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் மூடி வச்சு நல்லா குக் பண்ண விடுவோம். இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி உங்களுக்கு மசாலா நல்லா உருளைக்கிழங்கோடையும் பீன்ஸோடையும்
பட்டாணியோடையும் உங்களுக்கு சேரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இறக்க போகிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிட்டு உங்களுக்கு மசால் வந்து உருளைக்கிழங்கோடையும் பட்டாணியோடையும் டபுள் பீன்ஸோடையும் உங்களுக்கு நல்லா சேர்ந்துருக்கு. இது இந்த பட்டாணியும் டபுள் பீன்ஸும் நீங்கள் ஃப்ரெஷ் ஐட்டமோட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆயில் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் நல்லா எவாப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போட்ட அடுத்த வீடியோ உங்களுக்கு பாப்அப் மெசேஜாக வரும். ஸோ தேங்க்யூ.